திருமங்களக்குடி. அந்த திருமங்களக்குடி அப்படின்னா பாருங்க, அங்கேயே மங்கள கோபுரத்திற்கு மங்கள கோபுரம், மங்கள விமானம்னு பேரு. தீர்த்தத்திற்கு மங்கள தீர்த்தம்னு பேரு. விநாயகருக்கு ராகுக்கு திருநாகேஸ்வரம், சூரியனுக்கு சூரியனார் கோயில், குருவுக்கு ஆலங்குடி. ராகுனாலே பாம்பு உருவம், பாம்பு உருவம். ஆனா திருநாகேஸ்வரத்துல எப்படி இருக்காருன்னா முழுக்க முழுக்க மனித ரூபத்துல தான் இருப்பாரு. எப்படி இருப்பாரு? மனித ரூபத்துல. அந்த தோஷம் நீங்கி, அந்த தொந்தரவு நீங்கி. பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நவகிரக கோவில்கள் அப்படின்னாலே நம்ம கும்பகோணத்தை நாடி தான் போவோம். இந்த நவகிரக கோவில் உருவானதுக்கான மூல இடம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, அந்த இடத்த நம்ம எப்போ போய் எப்படி வழிபட்டால் நமக்கான தோஷங்கள் தீரும் அப்படின்னு ஒரு முழு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிடர் அவினாசி ஜோதிலிங்கம் ஐயா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஐயா வணக்கம். மேடம் வணக்கம். வாழ்க வளர்க. நவகிரகங்களுக்கு நன்றி. நிச்சயமாக நவகிரகம் இதை வச்சு தான் நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய ஜாதகம் எல்லாமே, இந்த யூனிவர்ஸே நவகிரகத்தை வச்சு தான் இருக்குது. தோஷம் அப்படின்னு எடுத்தாலே நவகிரக கோயிலுக்கு போங்கன்னு சொல்லி ஒவ்வொரு கிரகத்துக்கான கோவில்களை எல்லாரும் ஜோதிடர்கள் தெரிஞ்சவங்க பரிந்துரை செய்வாங்க. உடனே எல்லாருமே செல்லக்கூடிய இடமானது கும்பகோணம். ஆனால் இது உருவாகிறதுக்கு மூல இடம் ஒன்று இருக்குது. அதற்கான ஒரு அரிய பல விஷயங்கள் நீங்கள் தகவல்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. இது நேர்களுக்கும் போய் சேரணும். இந்த இடத்துக்கான ஒரு புண்ணியம் என்ன, யார் யார் எதற்காக போகும் பொழுது நவகிரகங்களுக்கே மோட்சம் கிடைச்சது அப்படிங்கும் பொழுது நம்மெல்லாம் சாமானியப்பட்டவர்கள். கண்டிப்பாக அதற்கான ஒரு விளக்கம். கண்டிப்பாக. பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இந்த நேரத்தில் நவகிரக கோயில் சார்ந்த ஒரு விஷயங்களை பேச போகிறோம். நவகிரகங்களையும் பேச போகிறோம். அதுக்கு அவங்க பர்மிட் பண்ணால் தான் பேச முடியும். இறையருள், அதோட கிரக பலம், பூர்வ புண்ணிய பலம், இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு சப்ஜெக்டை கொடுக்க முடியும். அது அவங்கள வணங்கி, சிவபெருமானையும் அந்த அம்பாளையும் வணங்கி, நவகிரகங்களையும் வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகும். நம்ம பேச போகிற ஆலயம் இன்னைக்கு திருமங்களக்குடி. சூரியனார் கோயில் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கும். எல்லோரும் சூரியனார் மட்டும் போய் பார்த்துட்டு வருவாங்க. ஆனால் இங்கே போயிட்டு தான் அங்கே போகணும். அப்போ திருமங்களக்குடி கும்பகோணத்திலிருந்து சரியாக 16வது கிலோமீட்டர் இந்த கோயில் அமைந்திருக்கிற இடம். அப்படி திருமங்களக்குடியில் சிவபெருமான் பிராணநாதராக இருக்கிறார். நாதராக இருக்கிறார். அம்பாள் மங்களாம்பியாக இருக்கிறார். மங்களாம்பிகையாக இருக்கிறார்கள். தாலி பாக்கியம் தரக்கூடிய அமைப்பில் அவர் சிவன் உயிரை புதுப்பித்து மீண்டும் உயிர்ப்பிக்கின்ற நிலையில் அனுக்கிரகம் செய்து அருளாட்சி செய்கின்ற இடமே கும்பகோணத்துக்கு அருகிலே அமைந்திருக்கிற திருமங்களக்குடி. அந்த திருமங்களக்குடி அப்படின்னா பாருங்க, அங்கேயே மங்கள கோபுரத்திற்கு மங்கள கோபுரம், மங்கள விமானம்னு பேர். தீர்த்தத்திற்கு மங்கள தீர்த்தம்னு பேர். விநாயகருக்கு மங்கள விநாயகர்னு பேர். ஊருக்கு திருமங்களக்குடின்னு பேர். அப்போ எல்லாமே மங்களங்களாக நிறைந்த இடமாக இருக்கிறது. அப்போ அந்த மங்களங்களாக நிறைந்த இடத்திற்கு நாம் சென்று வந்தால் மங்கள வாழ்வு உண்டு. இதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போது அங்கே உள்ள நுழைஞ்ச உடனேயே உங்களுக்கு ஒரு சிலிர்க்கும். அந்த சிவன் வாப்பா பிரச்சனை தீர்ந்துரும்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். எருக்க செடி இருக்குல்ல, அந்த வெள்ளெருக்கைன்னு சொல்லுவோம், அது நிறைந்த வனமாக இருந்த இடம். வெள்ளெருக்கை வனமாக நிறைந்த இடம். காலமா முனிவருக்கு நோய் பீடிக்கிறது தெரிஞ்சுக்கிறார். நவகிரகங்கள் தான் நோயை கொடுக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் நவகிரகங்களையே சபிக்கிறார். எனக்கா நோய் கொடுக்குறீங்க அப்படின்னு. அவர் அவ்வளவு பவர். சிவனை கும்பிட்டு சக்திகளோடு உட்கார்ந்துருக்கார். ஏன்னா நான் 9 பேர் இவங்க கடமையை செஞ்சுதான் ஆகணும். நல்லவங்க கெட்டவங்களுக்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க. உன்னோட கர்ம வினைப்படி இந்த காலகட்டத்தில் இந்த நல்லதையோ இந்த கெட்டதையோ தான் நீ அனுபவிக்க போகிறீங்கிறதா 9 பேர்த்தோட வேலை.
அது சிவபெருமான் தான் பதவி கொடுத்து வச்சிருக்காரு. அது சிவபெருமானுக்கு சிவபெருமானே பதவி கொடுத்து வச்சிருக்காரு. அதுக்கு அவரும் கட்டுப்படுவார். அவரு அதுதான் உண்மை நிதர்சனம். அப்படி அந்த 9 பேருக்கும் அந்த நோய் பீடிக்கப்பட்டு அந்த நோய் எப்படியா மாறுதுன்னா குன்ம நோயா மாறுது. குன்மம்னா வயிறு எரிச்சல். அதுக்கப்புறம் என்னவா இருக்குன்னா குன்ம நோயிலிருந்து மாறி உடல் முழுவதும் குஷ்ட ரோகங்கள் பீடிக்கப்படுது. அப்போ குன்மம் குஷ்டம் இரண்டும் கலந்து அது பீடிக்கப்படும் போது அங்கே வந்து ஏதோ ஒரு நெருடல்கள், போராட்டம், பிரச்சனை இவ்வளவும் அங்கே உருவாகிட்டு இருக்கு. யாருக்கு? நவகிரகங்களுக்கு. அப்போ அவங்க தேடும்போது எங்கே போகலான்னு போது அந்த வெள்ளருக்கை வனத்தில் சிவனும் அம்பாளும் இருக்காங்க. அங்கே வந்து தபஸ் பண்ணுறாங்க. தபம். அவர் சொல்கிறாரு, சிவன் நீங்கள் தபஸ் பண்ணுற இடம் இது அல்ல, உங்களுக்கு இடம் வேற. தபஸ் பண்ணுற இடம் இது கிடையாது, உங்களுக்கு இடம் வேற. நான் எங்கெங்கெல்லாம் வியாபித்து இருக்கிறனோ உங்களுக்கு நீங்கள் அங்கே போய் உட்காந்து தபஸ் பண்ணுங்க. இவங்க நிறைய இடத்துல உட்காந்து தபம் பண்ணுறாங்க. தபம் பண்ணும்போது எங்கேயுமே விட கிடைக்கல. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிவ ஆலயத்தில் விட கிடைச்சிருது. ராகுக்கு திருநாகேஸ்வரம், சூரியனுக்கு சூரியனார் கோயில், குருவுக்கு ஆலங்குடி, கேதுவுக்கு கீழ்பெரும்பள்ளம், புதனுக்கு திருவெண்காடு, இப்படி கிடைக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் தவம் பண்ணி அவங்களுக்கு ஒரு அங்கீகாரமும் இடமும் கிடைக்குது. அவர்களுக்கான நோய்க்கான தீர்வு கிடைச்சிருது. அப்படிப்பட்ட அந்த 9 பேரும் தவம் பண்ண இடம் தான் இன்னைக்கு நவகிரக கோயில்கள். அங்க நவகிரகத்துல எப்படி இருக்காங்கன்னா எல்லாருமே அனுகிரக மூர்த்தியா இருக்காங்க. தண்டனை கொடுக்கறவங்களா இல்லை. ராகுனாலே பாம்பு உருவம். ஆமா, பாம்பு உருவம். ஆனா திருநாகேஸ்வரத்தில் எப்படி இருக்காருன்னா முழுக்க முழுக்க மனித ரூபத்துல தான் இருப்பார். எப்படி இருப்பாரு? மனித ரூபத்துல தான் இருப்பார். அந்த தோஷம் நீங்கி அந்த தொந்தரவு நீங்கி ஒரு மனித ரூபத்துல மங்கள ராகுவா இருக்கார். எப்படி? மங்கள ராகு. இந்த வார்த்தை எப்பேற்பட்ட வார்த்தை! ராகு மங்களம் செய்வாரா? ஆமா, மங்கள ராகுவா இருக்காரு. பாம்பு கொடை பிடிச்சிருக்கும். நாகக்கன்னிகா நாகதேவதையோடு உட்கார்ந்துருக்காரு. அப்போ பிராணநாதர் அப்படிங்கிறவர் யாருன்னா ஒரு அரசி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த அரசியோட கணவருடைய ஆயுள் காலம் முடிஞ்சது. அந்த வழியாக தான் அந்த பிரேதம் போகும். அந்த மன்னருடைய மனைவி போய் நேராக பிராணநாதர்கிட்டையும் மங்களாம்பிகிட்டையும் எனக்கு தாலி பிச்சை போடுங்க, என் கணவரை உயிர் பிச்சு கொடுங்கன்னு மன்றாடுறா. அப்படி மன்றாடி கேட்டு வேண்டிக் கொள்ளும் போது அந்த வழியை கிராஸ் ஆகுது அவருடைய சபம். அந்த சாமி வந்த உடனே நேரம் அந்த வாசலுக்கு நேரம் வந்த உடனே அவர் அப்படியே எழுந்து உட்கார்றார். இறந்தவரை, கணவனை இழந்தவரை மீண்டும் தாலி பாக்கியம் கொடுத்து பிராணனை கொடுத்ததால் பிராணநாதேஸ்வரர் என்றும் தாலி பாக்கியத்தை கொடுத்ததால் மங்களாம்பிகை என்றும் பெயர். அந்த கோயில் சாதாரண இடம் இல்லைங்க. சில பேருக்கு மாங்கல்ய தோஷம்லாம் சொல்றாங்க. அதான் சொல்ல போறேன். இப்போ அந்த 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா, பெண்களுக்கு ராகு இருந்தா, சனி இருந்தா, கேது இருந்தா, 8 குடையவனோட சனி ராகு கேது சேர்ந்து இருந்தா, 8ஆம் அதிபதி நீசமாயிட்டா கடுமையான மாங்கல்ய தோஷம். இதையெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு உலகத்திலேயே ஒரு கோயில் இருக்குதுன்னா மங்களாம்பிகை தான், பிராணநாதர் தான். அப்போது அங்கே வந்து வெள்ளை இருக்க வனமாக இருந்ததுனால ஸ்தல விருட்சமே வெள்ளை இருக்க. ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிலிருந்து 12:30க்குள்ளே வெள்ளை இருக்கையில் உப்பில்லாத தயிர் சாதம் பிரசாதமாக தர்றாங்க. இதை வாங்கி சாப்பிட்டோம்னா எப்பேற்பட்ட ஸ்கின் நோயும் வெளியேறிடும். ஏன்னா நவகிரகங்களுக்கு ஸ்கின் நோய் தானே இருந்தது. அவங்க நவகிரகங்கள் வந்து இந்த தபஸ் பண்ணினதுக்கப்புறம் அங்கே வந்து வெள்ளரிக்கை சாதம் சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது அவங்களுக்கு முழு புது பொலிவு கிடைச்சிருது. அதே போல் அங்கே அகத்திய லிங்கம் இருக்குது. அமாவாசை அன்னைக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. அதில் பிதிர்சாப நிவர்த்தி ஆகுது. அகத்தியரே வழிபட்ட லிங்கம், அகத்தியரை ஸ்தாபித்த லிங்கம், பிதிர்சாப நிவர்த்தி ஆகுது அகத்திய லிங்கத்தில். இதை விட சாமிக்கு உள்ளே போகிறோம் இல்லைங்களா, சிவனை பார்க்கும்போது எல்லா கோயிலையும் துவாரபாலகர்கள் இருப்பாங்க, இல்லைன்னா பிள்ளையார் முருகர் இருப்பாங்க. இங்கே சரஸ்வதியும் லட்சுமி இருக்காங்க. என்ன ஒரு சிறப்பு! அது துவாரபாலகர்கள் மாதிரியே இருப்பாங்க 2 சைடு. அவங்கள ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போனால் செல்வமும் கிடைக்கும், கல்வியும் கிடைக்கும். அங்கே போன பிராணனும் கிடைக்கும், பாக்கியமும் கிடைக்கும். எப்படி கோயில் பாருங்க, எல்லாம் ஒன்று சேர்ந்து. ஆமாம் ஆமாம். அங்கே போய் அங்கே நவகிரக கோயில் இல்லை, உள்ள நவகிரக கோயிலே இல்லை. ஆமாம், அங்கே உள்ள கிடையாது, நவகிரக சன்னதி இல்லை. ஏன்னா நவகிரகங்கள் வந்து கைகட்டி வாய் பொத்தி சேவை பண்ணுறது அங்கே ஐதீகம். அம்பாளுடைய கையை ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து தாலி கயிறு தொங்க விட்டுருப்பாங்க. இப்படி 10 ரூபா, அவ்வளவுதான். இப்போ யாராவது மாங்கல்ய தோஷம் இருக்குன்னு பயப்படுறீங்க, 2 கல்யாணம் நடந்துரும்னு பயமாக இருக்குது, தார தோஷம் இருக்குது, அவங்க போய் அங்கே அந்த ஒரு வெள்ளிக்கிழமை
அங்கே அம்பாளுக்கு வழிபாடு பண்ணிவிட்டு ஒரு 11 ரூபா காணிக்க. எவ்வளவு? 11. அவ்வளவுதான், வெறும் 11 ரூபா. நீங்கள் உண்டியலில் போட்டுட்டு அம்பாள்கிட்ட மானசீகமாக வழிபட்டுட்டு ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணிவிட்டு குங்குமம் வாங்கி நெத்தியில் வச்சுட்டு அந்த அம்பாளுடைய தாலி கயிறு ஒன்று கொடுப்பாங்க, வாங்கி உங்கள் கணவரையே இங்கே மறுபடியும் கட்டி விட சொல்லுங்கள். கட்டி விட சொல்லுங்கள், இல்லை நீங்களே கட்டிக்கலாம், இதெல்லாம் தப்பெல்லாம் இல்லை. அப்படி நீங்கள் ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்போது கஷ்டம் மட்டும் இல்லை, கர்மாவே தீருது. அப்படியே பளிச்சுன்னு ஆயிரும் மனசு உடம்பு. அப்படி போயிட்டு வரும்போது நீங்கள் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவீங்க. நீங்கள் அந்த கோயிலில் போய் பரிகாரம் முடிச்சுட்டு விளக்கெல்லாம் போட்டுட்டு முடிஞ்ச தீர்த்த நீராடிட்டு, அங்கே சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் இருக்குது, அது சிவனோட 2 கண்களாக பாவிக்கப்படுது. அருமை. அந்த கோவிலில் ஆமாம், சிவன் அவரோட நெற்றிக்கொன்னோடு இருக்கார் உள்ள. இது சூரிய சந்திர தீர்த்தம் 2 கண்களாக பாவிக்கப்படுது. அப்போ கண் பிரச்சனை உள்ளவர்களுக்கும் அங்கே தீர்வு. இந்த சூரிய சந்திர தீர்த்தத்தில் வழிபட்டுட்டு, ஒளி கிரகம் இல்லையா, யாராவது புகழுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க, பதவி கிடைக்கணும், பெரிய ஆளாக வரணும், நான் விடமாட்டேன் இதை அப்படின்னு நினச்சா போய் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தத்தில் நீராடிட்டு, தண்ணி இல்லைன்னா தெளிச்சிட்டாவது வழிபட்டுட்டு போய் நல்ல மானசீகமாக கும்பிட்டு அங்கே இருக்கிற இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் வளம் பெருகும், முன்னேற்றம் கட்டாயம் கிடைக்கும். இந்த கோயில் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். அருமை. நேயர்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க ஐயா சொன்ன மாதிரி பிராணநாதரையும் மங்களாம்பிகையும் வழிபடுறதுனால நமக்கு ஒரு பிரச்சனை மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனைக்கான ஒரு வழி கிடைக்குது. அதுதான் மூலஸ்தானம். நவகிரக கோவிலுக்கு போகணும், தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சூரியனார் கோவில்லேருந்து தொடங்கக்கூடாது, இந்த கோவில்லேருந்து தான் முதல்ல தொடங்கி பிறகு நவகிரக ஸ்தலங்களில் வணங்கும் பொழுது நமக்கான பரிபூரண நவகிரக அருள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட டவுட்டே கிடையாது. அருமையான ஒரு பதிவு சார். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க.